15:19 யோவான். நீங்கள் உலகத்தாராய் இருந்தால் உலகம் தன்னுடையதை சிநேகித்திருக்கும். நீங்கள் உலகத்தாராய் இராதபடியினாலும் நான் உங்களை உலகத்திலிருந்து தெரிந்து கொண்டபடியினாலும் உலகம் உங்களை பகைக்கிறது. எனவே இந்த உலகம் நம்மை பகைத்து விடுமே என்று அஞ்சி இவ்வுலகத்திற்கு இணங்கி விடாமல், உலகத்திற்கு ஒத்த வேஷம் தரையாமல், கடவுளுடைய நன்மையும் ஈவும் என்ன என்றது நம்ம அறிந்து கொண்டு இந்த உலகத்தின் வழிபாடுகளுக்கு நம்ம விலகி அவருக்கு பிரியமான ஒரு வாழ்க்கை வாழ வேண்டும் என்று அவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்குற ஒரு விசேஷமாக இருக்கு. இன்னைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா இந்த நாள் பார்க்குற அந்த விஷயம் வந்து பார்த்தீங்கன்னா அநேக கிறிஸ்தவர்கள் இடத்துல இருக்கு. பிரதர் கூட சொன்னார் 21ஆம் தேதி ஒரு மேரேஜுக்கு போகிறோம், அது கூட நல்ல நாள் அப்படின்னு சொன்னாங்க. நான் பார்க்கல, பிரதர் சொன்னதுக்கு அப்புறம் தான் அது யோசிக்க வேண்டியதாக இருக்குது. எவ்வளோ நம்ம ட்ரூத்தில் இருக்கோம் இல்லைங்களா? ஒரு நிஜமாவே நமக்கு வந்து ஒரு பெருமை தான். நம்ம வந்து கந்தை துடைத்தெரிக்கப்பட்ட ஒரு கந்தையாக இருப்போம். நம்ம வந்து ஒரு என்ன சொல்கிறது, நம்ம ரொம்ப தாழ்த்தணும் அப்படின்னா அந்த டிச்சில் இருக்குங்கள்ல, டிச்சில் புழு இருக்கும் பார்த்தீங்களா? ஸோ அதுக்கு தான் நம்ம வந்து அவ்வளோ வந்து கீழான ஒரு நிலைமையில் இருந்தபோது அவர் நம்மளை வந்து கிருபையினால் வந்து தூக்கி ஒரு மேலான ஆழமான ஒரு சத்தியத்தை நம்ம கொடுத்ததுக்கு அப்புறமும் அவர் யார் என்ன அப்படின்றது எல்லாமே நமக்கு தெரிஞ்சு சர்வ வல்லமை உள்ள கடவுளாக இருக்கார் அப்படின்றது தெரிஞ்சும் நம்ம வந்து மறுபடியும் அதே வழியில் நம்ம போகிறது வந்து எவ்வளோ ஒரு வேதனையான ஒரு விஷயம் இல்லைங்களா?